திருநெல்வேலி மாநகரின் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் இன்று அதிகாலை முதல் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. காலை 5:50 மணிக்கு தொடங்கி காலை 7:15 மணி வரை நடைபெற்ற இந்த சோதனையில் சிறையில் உள்ள 1600க்கும் மேற்பட்ட கைதிகள் தீவிரமாக சோதனையிடப்பட்டனர். போதைப் பொருட்கள் அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளனவா என்பதை கண்டறியும் நோக்கில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. திருநெல்வேலி மாநகர பாளையங்கோட்டை குற்றப்பிரிவு ஆய்வாளர் பொன்ராஜ் தலைமையில் இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அவருடன் 2 உதவி ஆய்வாளர்கள், 40க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் 40க்கும் மேற்பட்ட சிறைத்துறை காவலர்களும் இணைந்து இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டனர். இவ்வளவு பெரிய அளவில் முன்னறிவிப்பு இல்லாமல் நடத்தப்பட்ட இந்த சோதனை பாளையங்கோட்டை சிறைச்சாலை முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த தீவிர சோதனையில் தடை செய்யப்பட்ட அல்லது சந்தேகத்திற்குரிய பொருட்கள் எதுவும் சிறையில் இருந்து கைப்பற்றவிடவில்லை என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறை வளாகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் கைதிகளிடையே சட்ட விரோதமாக செயல்களை தடுக்கும் வகையிலும் இந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் பயன்பாடு குறித்து மிக தீவிரமாக நடவடிக்கை திருநெல்வேலி மாநகர காவல்துறை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த அதிரடி சோதனை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது.